யானை எந்த டைம் சொல்ல முடியும் இந்த ரோட்டில். அது சாயந்தரம் 4 மணிக்கு வந்துடும். 4 மணிக்கு வந்துருங்களா? 4 மணிக்கு என்ட்ரி ஆகிடும். ஒரு 10 ஆடனும் அடிச்சிருக்கு. 10 ஆடு அடிச்சிருக்கீங்க? 1 மாதத்துக்கு முன்னால். எப்போங்கண்ணா? 1 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ 1 மாதம் முன்னாடி? இப்போ ஆப்போசிட்டில் 1 மாதத்துக்கு. ஓ, எங்கே நடந்துச்சு? அது அந்த பக்கத்தில் அடிச்சிருக்கு படாவில். ஓஹோ, பகல்லைங்களா நைட்டுங்களா? பகல்லைங்க. பகல்லைங்களா? மேசலுக்கு போகும்போது அடிச்சு விட்டுருங்க. சில யானை வந்து டக்குன்னு வந்துடுது. அதனால பைக்கெல்லாம் கொண்டு வரதில்ல. 4 மணிக்கு மேலே வந்து கீழே வர்றதில்ல யாரும் பைக்கில். ஓஹோ. நம்ம இப்போ வந்து இந்த கிராமங்களை தாண்டி இந்த வழியில் போய் அடுத்து அந்த மலையில் இருக்கிற வழியில் போய் அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த மலையும் தாண்டி அந்த பக்கம் போகணுங்க. இங்கே இருந்து இந்த பக்கம் போய் கீழே இறங்கி அந்த மலையில் போய் அங்கே சில வீடுகள் தெரியுது. அதையும் தாண்டி அந்த மலையில் போய் அந்த பக்கம் மலைக்கு அந்த பக்கம் போனோம்னா சில கிராமங்கள் இருக்குது. அந்த மலையில் இருக்கிற ஒரு கிராமத்தை தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். இப்போ வந்து கோத்திமுக்கு அப்படிங்கிற நீலகிரி மாவட்டத்தில் அமர்ந்திருக்கேன். கிராமத்திலிருந்து கரிக்கியூர் போகிற ஒரு பஸ்ஸு வந்து இப்போ போயிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி தான் நம்ம இப்போ கரிக்கியூர் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நீலகிரி மாவட்டத்தில் கோட்டையூரில் அமைந்திருக்க கிழக்கு பகுதியில் இருக்கிற சில கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் போயிட்டுருக்குங்க. அந்த பகுதியில் கோட்டையூரிலேருந்து கீழ்கோத்தகிரி சோழர் மூட்டம் வந்து அங்கேருந்து கோத்திமுக்கு அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன்லேருந்து கரிக்கியூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸு போகிற கரிக்கியூர் தாண்டி தான் நம்ம வந்து இன்றைக்கி ஒரு கிராமத்துக்கு பயணம் பண்ண போகிறோங்க. ரோடெல்லாம் வந்து பயங்கரமான குழி குண்டு தான். பஸ் வந்து இந்த வழியில் வந்து டெய்லி போயிட்டு வர்றதுனால நல்லா ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நம்ம வந்து பைக்கில் அந்தளவுக்கு ஸ்பீடாக போக முடியல. நேற்று நைட்டு மழை வர பெஞ்சிருக்கும் போல இருக்குங்க. ஸோ அதனால் ரோடெல்லாம் ரொம்ப ஈரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ரோடு வந்து நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து மண் இந்த கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது ஜல்லிக்கல் ப்ரெஷர் மண் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து ரோடு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. என்ன நம்ம பஸ்ஸுக்கு பின்னாடி போகலாம் பார்த்தோன்னா பஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல. நேற்று நைட்டு இந்த ஏரியாவெல்லாம் மழை வந்திருக்கு போல இருக்குங்க. ஸோ அதனால் ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது. ஏற்கனவே இந்த ரோடு வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். மாதிரினா சில இடங்கள் நல்லா இருக்கும், சில இடங்கள்லாம் வந்து ரோடு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி குழுங்கு குண்டுமாக இருக்கும்.
சைடில் இந்த இடத்துல ஒரு வியூ தெரியுதுங்க, பார்த்துட்டு போகலாங்க. இதுதான் வந்து கரிக்கியூர்லேருந்து கோத்தகிரி போகிற பஸ்ஸு. இந்த வழி எங்கே இருக்குன்னா, கோத்தகிரியில் இருந்து சோலூர் மட்டும் வந்து அங்கேருந்து கரிக்கியூர் போகிற வழி. இந்த வழியை பற்றி நம்ம ஏற்கனவே சில வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்களோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். சைடில் இந்த மரமெல்லாம் வெட்டி விட்ருக்காங்க. நான் போன டைம் இந்த வழியில் வரும்போது இங்கெல்லாம் வந்து ரொம்ப செடி கொடிகள் நிறைஞ்சி ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வெட்டி விட்ருக்காங்க. ஸோ அதனால் ரோடு வந்து ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. இந்த ஏர் பேமெண்ட்டெல்லாம் ரோடு நல்லா இருக்கு. ஆனால் அடுத்த ஏர் பேமெண்ட்டெல்லாம் ரோடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த வழியில் வந்து ஒரே ஒரு பஸ் வந்துட்டு போகுதுங்க, கோத்தகிரி டு கரிக்கியூர். இங்கே சுற்றி வந்து ஒரு 8-9 மலை கிராமங்கள் இருக்குங்க. எல்லாத்துக்குமே இந்த ஒரே ஒரு பஸ் தான். அது வந்து கரிக்கியூர் வரைக்கும் தான் வருங்க. அதுக்கு மேலே வந்து அந்த கிராம மக்கள் நடந்து போகணும், இல்லைனா வந்து ஜீப்பு எடுத்து போகணும். கரிக்கியூரில் சில ஜீப்புகள் இருக்குது, வாடகைக்கு ஜீப் எடுத்து தான் போகணும். இல்லைன்னா நடந்து போகலாம். டூ வீலர் இருந்தால் டூ வீலர்லேயும் போகலாம். ஆனால் பஸ் வசதி கிடையாது. பயங்கரமான மலைமேடு, பாறைகள். பாருங்கள், அந்த ஒரே ஒரு ஏர் பேமெண்ட் மட்டும் தான் ரோடு நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லா இடத்துல அது வந்து ரோடு டேமேஜ் தான். இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சிட்ட வரைக்கும் இந்த ரோடு வந்து இப்போ வந்து போடுறதா வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரோடு போடுறதுக்கு பூஜையெல்லாம் போட்டுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ரோடு போட்டு கொடுத்தா இந்த கிராம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கரிக்கியூருக்கு வந்தாச்சு. இதுதான் கரிக்கியூர். இங்கே சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களுக்கு இதுதாங்க ஜங்ஷன்.
இப்போ நம்ம வந்து கரிக்கூர்லேருந்து கீழே போயிட்டுருக்கோங்க. இங்கெல்லாம் வீடு நிறைய தெரியுது. எல்லாம் பக்கன மரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் போனால் ரோடு எது வரைக்கும் போகுதுன்னு தெரியல. ரோடு இல்லை போகுது, பட் எது வரைக்கும் தெரியல. போய் பார்ப்போம். இது எல்லாமே வந்து வக்கன மரம்ங்க. வக்கன மரம் ஊரை தாண்டி ஒரு காங்கிரீட் ரோடு கொஞ்சம் தூரம் போகுது. ஸோ எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கேன். போயிட்டு வந்து வக்கன மரம் கிராமத்தில் உள்ளே போய் மக்கள்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்காங்க. நம்ம மட்டும் தான் இங்கே இருக்கோம், வேறு யாரும் காணும். சின்ன சின்ன வழிகள் இங்கே போகுது, தோட்டத்துக்கு போகிற வழின்னு நினைக்கிறாங்க. ரோடு போயிட்டே இருக்குது. பேக்கில் வச்சுருக்கு, யாரும் ஆள் இருக்காங்க போல இருக்குது, தோட்டத்தில் வேலை செய்கிறாங்க. ரோடு போகுது, எது வரைக்கும் தெரில. கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். ரோடு போயிட்டே இருக்கு. ஃபுல்லாமே சுற்றியும் தோட்டங்கள் தாங்க. இங்கெல்லாம் நான் இது வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு, காப்பி தோட்டங்கள். ஓ, அவ்வளோதான் ரோடு போல் இருக்குது. அவ்வளோதான் ரோடு. இதுக்கு மேலே வந்து ஒத்தடி பாதை, ஏதோ தோட்டத்துக்கு போகும்போது இருக்குது. இவ்வளோ தான் ரோடு. இதுக்கு மேலே டெட் எண்டு, ஏதோ வந்து ஒத்தடி பாதை போகுது. அநேகமாக வந்து இங்கே இருக்கிற தோட்டங்களுக்கு இந்த கிராம மக்கள் பயன்படுத்த வழின்னு நினைக்கிறாங்க. ஸோ நாம் வந்து இங்கேருந்து இப்போ திரும்பிடலாம். நம்ம பார்த்து பயந்துட்டு ஓடுது. இந்த ரோடு எது வரைக்கும் போதோன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்தேங்க. பட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் அதிகமாக போனேன், அது வரைக்கும் தான் ரோடு போகுது. அதுக்கு மேலே வந்து ரோடு இல்லை, அதுக்கு மேலே வந்து ஒத்தடி பாதை தான் போகுது. இந்த ஒத்தடி பாதை வந்து தோட்டத்துக்கு போகிற வழியா இல்லை வந்து வேறு யாராவது அங்கே இருக்காங்களா, வேறு ஏதாவது கிராமம் இருக்கா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இங்கிருந்து ரிட்டன் கிளம்பி வக்கன மரத்துக்கு போகிறேங்க.
எதுவுமே காணும் இந்த வழியில். நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஒரு ஐயா வந்த மாதிரி இருந்துச்சு. யாரோ வந்த மாதிரி தெரிஞ்சு பார்த்தேன், கரெக்டாக தெரியல. வீட்டுக்கு போகிற வழி இப்படி இருக்கும் போல இருக்கு. இதுதான் வந்து வக்கனமரம் அப்படிங்கிற கிராமம். கீழே வீடு இருக்குது, இந்த பக்கம் மேலேயும் வீடுகள் இருக்குது. ஹை ஹை, என்ன பண்ணுறீங்க? அண்ணா இதான் வக்கனமரங்களாண்ணா? காரமடையிலேருந்து வர்றேங்கண்ணா. இந்த கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேன். இதான் வக்கனமரங்க இது ஃபுல்லாகவே? மேலேயும் இருக்குங்க, மேலேயும் இருக்குது, இங்கே இருக்குங்களா? ஓ, ரோட்டுக்கு மேலே. சரி, இங்கே எத்தனை வீடு இருக்குண்ணா வக்கனமரத்தில்? இங்கே ஒரு 500 வீடு இருக்குது. 500 வீடுங்களா? இந்த வக்கனமரம் மட்டுங்களா இல்லை சுற்றி இருக்க எல்லா ஊர் சுற்றி கவர் மொத்தமாக சேர்த்து 500? 500. ஓகே. இந்த ஏரியாவில் என்னென்ன ஊர் இருக்குங்க? இந்த உடல் சாமோடால் இருக்குது. சரிங்க. கொக்கோடு இருக்குது, சக்கைப்படி இருக்குது, பாவிக்காரு இருக்குது. அவ்வளோதான். அந்த பக்கம் கரிக்கூர். அந்த பக்கம் கரிக்கூர், பங்களாப்படி அப்படி இருக்கு. இதெல்லாம் சேர்த்து 500. வக்கனமரத்துக்கு மட்டும் எத்தனை வீடுங்கண்ணா?
வக்கடமரத்துக்கு ஒரு 100-150 வீடு இருக்கு. 100-150 வீடுங்களா? ஓ, நல்ல பெரிய ஊர் தான். ஓகே ஓகே. இங்கே இருக்கிறவங்க என்ன தொழில்ண்ணா? இங்கே தொழில்னா காப்பி அந்த மாதிரி வருஷத்துக்கு காப்பி தாங்க, இல்லைன்னா எஸ்டேட் போகிறாங்க. காப்பி எஸ்டேட் தான். எல்லாத்துக்கும் சொந்தமாக தோட்டங்கள் அதெல்லாம் இருக்குங்களா? எல்லாம் சொந்தம் வந்து தோட்டமெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் தோட்டத்தில் எல்லாத்துக்கும் காப்பி தான். காப்பி தாங்க வருஷத்துக்கு. வருஷத்துக்கு உடையுமே காப்பி. இனிமேல் தான் சீசன் ஆரம்பிக்குங்களா? இப்போ தான் பழம் ஆகிட்டு இருக்குதுங்க, இப்போ தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓஹோ, சரி சரி சரிங்க. அங்கே ஒரு ஊர் கொக்கோடுங்கிற ஒரு ஊர், இங்கே வந்து சாமோடல் ஒரு ஊர். இதோட கடைசி இல்லைங்களா? ஆமாம், கடைசி. இதுக்கு அந்த பக்கம் என்னங்க? அந்த பக்கம் இல்லைங்க, எல்லாம் ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட் தான். ஓ சரி. ரோடு இருக்குது, கீழே வரைக்கும் மேட்டுப்பள்ளி வரைக்கும் இருக்குது. ரோடு இதில் இருக்குங்களா? ரோடு இருக்குது. போகிறாங்க வராங்களா? நடந்து போயிட்டு வரலாம். ஓ, நடந்து போகிற ரோடு இருக்குங்களா? ஓ சரி. பெரிய ரோடு இருக்குது, ஆனால் ஒரு இடத்துல ரொம்ப டேஞ்சராக இருக்குது. நான் தான் இப்போ காங்கிரீட் ரோடு போச்சுங்க, கீழே வரைக்கும் போனேன். அது அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்குது. ஒரு எட்ஜில் போய் நின்றுச்சு. அதுக்கு மேலே பார்த்தோன்னா ஒத்தடி பாதை மாதிரி போச்சு. அது ரோடு தான். ஓ, ரோடு தாங்களா? அது வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே ரோடு இல்லைங்களா? அதுக்கு மேலே கீழே போடலைங்க. ஃபாரஸ்ட் ரோடு. ஆனால் அதில் வந்து ஒத்தடி பாதை இருக்கு. ஒத்தடி பாதை இருக்குது, ரோடு இருக்குது. ஓ, நடந்து போகிறாங்களா? அந்த ரோடே தான் நடந்து போகணும். அதில் போனால் எது வரைக்கும் போவாங்கண்ணா? கீழே சிறுமுகை போகலாம். ஓ, சிறுமுகை போகலாங்க. இப்பவும் போயிட்டு வந்துருக்காங்களா? ஆமாம். அப்படிங்களா? உள்ளியூர், காந்தி வயல் அப்படிலாம் போயிட்டு வரலாம். என்ன சொன்னால் காந்தவயல் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு பிரச்சனை உள்ளியூருங்க. உளியூர். ஓ, இதுக்கு அடுத்து வந்து அந்த நடந்து போனதில் உளியூருங்களா? இது ஆப்போசிட்ல போகிறாங்க, எண்டிங்லேயே இருக்குதுங்க. இந்த காங்கிரீட் ரோடு முடிவு பார்த்தீங்களா? அங்கிருந்து வந்து ஒரு ஒத்தடி பாதை போகுது, அதில் போனால் உளியூருங்களா? ஃபர்ஸ்ட் அது அந்த ரோடே போயிடணும். கீழே ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. 5 கிலோமீட்டருங்களா? 5 கிலோமீட்டர். ஓஹோ, உளியூர் தானா காந்தவயல். காந்தவயல்னா அப்புறம் அந்த பக்கம் உங்களுக்கு சிறுமுகை போய் சேர்ந்து அப்படியே மொக்கமாடு அந்த மாதிரி அப்படி. ஓ பரவாயில்ல. நான் ஒரு ஒத்தடி பாதை போச்சு, ஏதோ தோட்டத்துக்கு போகிற ரோடு அப்படின்னு நினச்சிட்டு அதோட திரும்பி வந்துட்டேன். காங்கிரீட் முடிஞ்ச அந்த எட்ஜ்லேருந்து அப்படியே மைண்ட் ரோடு தாங்க, ரோடு தாங்க. ஓஹோ, போடாமல் இருக்கேன். ஆமாம். ஓஹோ. ஆனால் செலெக்ஷன் ஆயிருக்குங்கன்னா கீழே வந்து பாலம் கட்டிட்டு இருக்காங்களாமா, காந்திவயலுக்கு அந்த பக்கத்தில் பாலம் கட்டிட்டு இருக்காங்க. ஆமாம். ஓ சரிங்க. அது கட்டின முடிச்சுன்னா இதை செலெக்ஷன் பண்ணிடுவாங்க. ஓ, அதை கட்டி முடிச்சு இந்த ரோடு அப்படியே ஜாயின் பண்ண போறீங்களா? அப்படின்னா நீங்கள் போகிறதுக்கு வரதுக்கு இது ரொம்ப சௌரியமாக இருக்கும். பக்கமாக. ஏன்னா இங்கே நீங்கள் மேலே போகிறதுக்குள்ள இப்படி கீழே போயிட்டு மேலே வந்துடலாம். கண்டிப்பாக. ஏன்னா நானே இப்போ காரமல்லேருந்து மேட்டுப்பாளையம் வந்து கோத்தகிரி போய் கோத்தகிரிலேருந்து இப்படி வர்றேன். கிட்டத்தட்ட ஒரு 60-65 கிலோமீட்டர் தாண்டிச்சு. ஆனால் இதில் போனால் உங்களுக்கு பக்கம் இல்லைங்களா? பக்கம் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. 5 கிலோமீட்டர். எங்கள் காந்தவயல் போகிறதுக்கு 5 கிலோமீட்டரு. ஆமாம். அதுக்கு மேலே சிறுமுகை மேட்டுப்பாளையம் போனால் ஒரு 15, அதிகபட்சமாக 20 கிலோமீட்டர் போயிடலாம். 20 கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்குது. அப்படின்னா வந்து சப்போஸ் பைக்கில் போகிறது வரதெல்லாம் இங்கே போயிட்டு வரலாம். போயிட்டு வந்துடலாம். ஆனால் யானை கொஞ்சம் பார்த்துட்டு போகணும். யானை பார்த்து போகணும். ஓகே ஓகே. ஏன்னா ரோடு ஆயிடுச்சுன்னா ஆள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைமிங்க்கு வந்து கரெக்ட் ஆகிடும். இப்போ வந்து நடந்து போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். பார்த்து போகணும். கோயில் அந்த மாதிரினா இது ஃபாரஸ்ட் வழி தான் போகணும். கோயில் இருக்குங்களா? கீழே தான் கோயில் இருக்குது. கீழே கோயில் இருக்குங்களா? என்ன கோயிலுங்க? பாலத்துறை. பாலத்துறை. ஓ, இந்த வக்கணமர கிராமத்துக்குங்களா? ஆமாம். அந்த கொக்கோடு சாமின்னு இருக்குது. ஓ, சாமி இருக்குங்களா? எங்கேங்கண்ணா? அது கொக்கோடு போகிற வழியில் இருக்குது மேலே. ஓ சரி. எப்போ வருஷத்துக்கு டைம் பண்ணுவீங்க? ஆமாம், வருஷத்துக்கு. வாரத்துக்கு டைம் போகிறாங்க அப்படி. ஓ, வாரத்துக்கு டைம் போகிறாங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து போகிறதுக்கு? 5 கிலோமீட்டர் போயிடணும். ஓ, 5 கிலோமீட்டர். அந்த உளியூர் வரைக்கும் போகுது? உளியூருக்கு போயிடணும். ஓ, போயிட்டு வந்துடும். ஓ, வாரத்துக்கு டைம் நடந்து போயிட்டு வர்றாங்க? ஆமாம், வாரத்துக்கு போய் பூசை கொடுத்து அமாவாசைக்கு போயிட்டு வருவாங்க. வனத்துறை பக்கத்தில் உள்ள போயிட்டு வருவாங்க. சரி சரி சரி. உங்கள் பேர் என்ன சொன்னீங்கன்னா? சக்திவேலு. சக்திவேலுங்களா? நீங்கள் வந்து தோட்டம் மட்டும் தானா இல்லை வெளியே வேலைக்கு போகிறீங்க? வெளியில் வேலைக்கு போகிறேன். என்ன வேலைக்கு போகிறீங்கன்னா? தடி வேலைக்கு. தடி வேலைங்களா? கட்டன்ஸ்க்கு. என்னங்க? கட்டன்ஸ்க்கு. கட்டன்ஸ் வேலையா? ஓ சரி சரி. ஓகே ஓகே. அங்கே தான் போகிறேன். சரி சரி. இங்கே எத்தனை வீடு இருக்குண்ணா இந்த இடத்துல? இந்த இடத்துல 3 வீடு தான். 3 வீடுங்களா? ஓ, இந்த 3 வீடுங்களா? இந்த ஆப்போசிட்டில் இப்படி 3 வீடு. ஓ, இல்லை கவர்மெண்ட் வீடெல்லாம் இங்கே இருக்குங்களா? இல்லை, கவர்மெண்ட்டில் இருக்குது. இருக்கு. கவர்மெண்ட் வீடு இருக்குது, சொந்த வீடு கட்டியிருக்காங்க. இருக்குது. ஓகே. மண் சேவரி. என்ன பஸ்ஸு தான் இல்லை? பஸ் இந்த ரோடு வசதினால பஸ் தான் இல்லை. ஓகே ஓகே. இல்லைன்னா ரோடெல்லாம் தொடங்கிட்டாங்க போல. இந்த மண்டபம் கட்டுறதுக்காயிட்டு வச்சுட்டு இருக்காங்க. என்ன மண்டபம் கட்டுறாங்கண்ணா? கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. ஓ, கல்யாண மண்டபம் கட்டுறாங்களா? ஆமாம். ஓ, இங்கே ஒன்று கொக்கோட்டில் ஒன்று சாமடல் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. எது கவர்மெண்ட் மூலமாக கட்டுறாங்களா? கவர்மெண்ட் மூலம். ஓ சரி. இந்த ஆதி திராவிடர்களுக்காக தனியாக கட்டுறாங்களா? தனியார் கவர்மெண்ட்லேருந்து கட்டிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்லேருந்து கட்டிட்டு கவர்மெண்ட்லேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஓ சரி. அந்த மண்டபம் கட்டி முடிச்சுட்டு இந்த ரோடு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாங்க. இந்த போக்குவரத்துக்கு வந்து ரோடு ரெடி பண்ணிட்டு இங்கே வராது. இன்சென்ட் அந்த மாதிரி ஜல்லியெல்லாம் வர முடியாது. அதனால மாடர்னா கட்டி முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த இடத்துல இங்கே கட்டாங்கன்னா மண்டபம்? ஆப்போசிட்ல மேல் பக்கம் கட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரோட்டுக்கு கீழே என்ன பார்த்தீங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல மேல் பக்கம் பில்டிங் மாதிரி கட்டி. ஓ. இங்கே ஒரு மண்டபம், கொக்கோட ஒரு மண்டபம், இன்னொன்று சாமோடல். இப்போ 3 மண்டபம் இப்போ கட்டுறாங்க. கட்டிட்டு இருக்காங்க. ஓ, கட்டி முடிச்சனா உங்களுக்கு வந்து இந்த ரோடு ஆயிரும். ஆமாம், ரோடு செலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூசெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி தொடங்கிட்டாங்க வேலையை. ரோடு பூச்சையில் போட்டாங்க. ஓ சூப்பர் சூப்பர். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது கேட்டாங்க, ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கு, பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்துச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சொன்னாங்க. வரல அப்படின்ட்டு. ரோடு சரியில்லாதனால தான் வரல.
ஓ இப்போ ரோடு வேலை ஸ்டார்ட் பண்ணனாலே நீ ரோடு வேலை முடிச்சிட்டனா பஸ்ஸில் வரும். பஸ் விட்டுருவாங்க. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். இந்த பஸ் இருந்ததுன்னா போகிறதுக்கு வரதுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம். இல்லைன்னா வண்டிக்கு போனால் மேலே 100 கொடுக்கணும், கீழே 100 கொடுக்கணும். இங்கேருந்து போகிற எவ்வளோங்கண்ணா? மொத்தம் 200 வேணுங்க. மேலே 100 கீழே 100 வரணும். எது வரைக்கும் போகிறீங்க? சோழர் மட்டத்துக்கு. சோழூர் மட்டத்துக்கு 100 ரூபா. இங்கேருந்து ஒரு ஜீப் இல்லைங்களா? ஆமாங்க. ஜீப்பு எத்தனை பேரில் போவாங்கண்ணா? 10 பேருங்க. 10 பேர் சேர்ந்து போனால் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஆமாங்க. 10 பேர் சேர்ந்தா 1000 ரூபா ஜீப்புக்கு. போகிறதுக்கு ஒரு 1000 ரூபா, வரதுக்கு 1000 ரூபா. வாடகை 800 ரூபா. வாடகைன்னு 800 ரூபா. ஓஹோ. தனித்தனியானா ஒரு ஆளுக்கு 100 ரூபா. டிக்கெட் கஷ்டம் 100 ரூபா கொடுத்துருவாங்க. இப்போ மளிகைலாம் வாங்கணும்னா நீங்கள் சோழூர் மட்டும் தான் போவாங்க? சோழூர் மட்டும் கோத்தீரி அப்படி தான் போவாங்க. ஓ இந்த வண்டியில் தான் போகணும்? வண்டியில் தான் போகணும். பைக் இருக்கும், பைக் போயிடுவாங்க? போக முடியாதுங்க. போக முடியாதுங்க. யானை எந்த டைம் சொல்ல முடியும் இந்த ரோட்டில். அப்படிங்களா? பகலே இருக்குங்களா? பகல் ரோட்டுக்கு வராது, சாயந்தரம் 4 மணிக்கு வந்துடும். 4 மணிக்கு வந்துருங்களா? 4 மணிக்கு என்ட்ரி ஆயிடும். ஓஹோ. எந்த டைம் சொல்ல முடியாது. ஓஹோ. ஓ 4 மணிக்கே உள்ள என்ட்ரி ஆயிருங்களா? 4 மணிக்கு என்ட்ரி ஆயிருதுங்க. ரோட்டுக்கு வழி வந்துடும். நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது ஒரு டைம் பார்த்தேங்கண்ணா, இந்த பங்களாப்படைக்கு முன்னாடி வந்து ஒரு பாலமாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீர்த்தேக்கம் இருக்குங்க. அதுக்கு தாண்டி வரும்போது மேட்டில் ஒரு யானைன்றது ஒரு 11-11:30 இருக்குங்க. அப்பவே பார்த்தோன்னா நான் ஒரு யானை பார்த்தேன். இப்போ நீங்கள் கீழே போய் என்ட்ரிக்கு போனீங்களா? சரிங்க. ஆமாண்ணா. ஆமாம் ஆமாம். அதுக்கு கீழே ஒரு கேணி ஒன்று இருக்குது. ஓ அங்கே இருக்குங்களா? அதெல்லாம் நிறைய அங்கே ஆப்போசிட் எல்லாம் டெய்லி வந்துட்டு தான் போகும். சாயந்தரம் பகலோட வந்துடும். தண்ணி குடிக்கிறதுக்காக கண்டிப்பாக வரும். ஆமாம். எங்கெங்கெல்லாம் நீர்த்தேக்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து தண்ணி குடிக்க கட்டி வச்சிருக்காங்க. அதனால குளிச்சுட்டு அது ஜாலி பண்ணிட்டு போகாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யானையில் ஊருக்குள்ள தொந்தரவுனா இப்போ இந்த பக்கம் வந்துட்டு இப்போ பிளப்பா ஸ்டேஷனுக்குள்ள கீழே வந்துட்டு போயிடும். நாங்கள் ஒன்றும் பண்ணுறதில்ல. அது பாட்டு அதுக்கு வயிற்று சாப்பிடுது, நம்ம வயிற்று நம்ம பார்த்துக்கலாம். வந்து பலாப்பழ சீசனா பலாப்பழத்தை சாப்பிட்டு போயிடுது. ஆளுகளை இந்த தொந்தரவு பண்ணுறது தொந்தரவு இல்லை. ஓகே ஓகே. அது வயிற்றுக்கு பார்த்து போயிடுது. நம்ம இத்தினோண்டு வயிறு அது அவ்வளோ பெரிய வயிறு. அது வயிற்றுக்கு பார்க்கணும். அதுக்குன்னு நம்ம ட்ராவல் பண்ணாதான் நம்ம எதுவும் பண்ணுவோம். ஓஹோ. அது பேசாமல் நம்ம பேசாமல் இருந்தால் ஒன்றும் இல்லை. ஒன்றும் பண்ணாது. இந்த யானை போக வேற எதுன்னா கரடி இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. கரடி, சிறுத்தை இந்த மாதிரிலாம்? சிறுத்தை, எருமை. ஓ எருமை. ஓஹோ. எல்லாம் ஊருக்குள்ளே வந்து இந்த சிறுத்தையெல்லாம் ஆடெல்லாம் தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. இருக்குங்களா? இருக்குதுங்க. ஓ இந்த ஊர் நடந்திருக்குங்களா? இந்த ஊர் நடந்திருக்கு. 10 ஆடு நம்ம அடிச்சிருக்கு. 10 ஆடு அடிச்சிருக்கீங்க? 1 மாதத்துக்கு முன்னாடி. எப்போங்கண்ணா? 1 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ 1 மாதம் முன்னாடி? இப்போ ஆப்போசிட்டில் 1 மாதத்துக்கு. ஓஹோ ஓஹோ. எங்கே நடந்துச்சு? அது அந்த பக்கத்தில் அடிச்சிருக்கு, பட்டாவில். ஓஹோ. பகல்லைங்களா நைட்டு? பகல்லைங்க. பகல்லைங்களா? மேசலுக்கு போகும்போது அடிச்சு விட்டுருங்க. அப்படி பண்ணியிருக்காங்க. ஓஹோ. இப்போ பகல்லையே வந்து பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்க போனா வந்து வந்ததை கேரண்டி? ஆமாம். திரும்பி வந்ததை கேரண்டி? இல்லைன்னா விட்டுற மாட்டேது. ஆளுக்கு கூட போனாலும் கூட பார்த்தா பிடிச்சிருங்களா? இல்லை, ஆளுக்கு கூட போய் சத்தம் போட்டேன்னா ரெடி. ஓ ஆள் இருந்தேன்னா மேக்ஸிமம் வராது. ஆளு கண்ணுக்கு தெரியலன்னா இதை புதற மாதிரி போச்சுன்னா ஆடு போச்சுன்னா டக்குனு தூக்கிட்டு போயிடும். அடிச்சிருவாங்க. ஓஹோ. இப்போ 1 மாதம் முன்னாடியே 10 ஆடு அடிச்சிருக்கீங்களா? ஆமாம், 1 மாதத்துக்கு முன்னாடி. ஓஹோ. அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலேயே இங்கிருந்து வெளியே போகிறது வர்றது கஷ்டம். எவனும் பைக் எடுத்துட்டு வரதில்ல. ஓஹோ. வண்டி பிடிச்சிட்டு வாடகை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஓஹோ. வண்டி சவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒதுங்கிரு. ஆமாங்க. பைக்கோட சவுண்டு கூட பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டும் போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒதுங்கின்னு சொல்கிறீங்க. அதனால தான் நீங்கள் வண்டி பிடிச்சி வர்றீங்க. ஆமாங்க. ஓ 4 மணிக்கு ஆகாதுங்க. சில யானை வந்து டக்குன்னு வந்துடுது. அதனால பைக்கெல்லாம் கொண்டு வரதில்ல. திரும்ப ஏன்னா ரோடு மோசமாக இருக்கு, டக்குன்னு வந்து திரும்பவும் முடியாது, கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா ஜல்லிக்கல் ஃபுல்லாக ஜல்லியாக இருக்குது. எங்கே வேணால் வண்டி இழுத்து விட்டுரு. டப்பனை வருது நம்ம திருப்பாமல் நம்ம தான் கீழே விழுவோம். இதே ஜீப் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிக்கு தான் அது ஒதுங்கிடும். கொஞ்சம் ரைஸ் பண்ணேன்னா அது பாட்டுக்கு ஓடி நம்ம பாட்டுக்கு நம்ம வந்துடலாம். நம்ம சேஃபாக வந்துக்கலாம். அதனால 4 மணிக்கு மேலே வந்து கீழே வர்றதில்ல யாரும் பைக். ஓஹோ. அப்புறம் 4 மணி தான் இங்கே வர்றது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து. அதுக்கு வீட்டுக்கு வர்றேன்னா 3 மணிக்குள்ள உள்ள வீட்டில் ஜாயிண்ட் ஆயிடணும். ஓஹோ. அதுக்கு மேலே வர முடியாது. அதுக்கு மேலேனா வண்டி தான் பிடிச்சிட்டு. காலையில் போகிறதுன்னா காலைல போனால் 8 மணிக்கு எடுப்பாங்க. சோழ மடத்தில் 9 மணிக்கு விட்டுருவாங்க. ஓஹோ. காலையில் 8 மணிக்கெலாம் வண்டியில் போய்க்கலாம்? 8 மணிக்கு போய்க்கலாம். அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஜீப் தான். ஆமாங்க. ஏன்னா வேலையை முடிச்சு ஒரு 5 மணி 6 மணிக்கு வரவங்களா ஜீப் தான். ஜீப் தான். பைக்கெலாம் முடிய முடியாது. அதில் பைக்கெல்லாம் இல்லைங்க. பகலில் போய்க்கலாங்க. 10 மணிக்கு மேலே போய்க்கலாம். ஏதாவது செலவு வாங்க போகிறோம், சோழர் மூட்டை போகிறோம், கோத்திட்டு போகிறோம்னா போயிட்டு நீங்கள் பகலில் 4 மணிக்கெலாம் வந்துடலாம். அந்த 3 மணிக்குள்ள என்ட்ரி ஆயிரணும்ல. வந்துடும். வந்துட்டு அதோட சரி மறுபடியும் 4 மணிக்கு மேலே போகணும் அப்படிங்கிற வேலைன்னா வண்டி தான் நடக்காத காரியம். ஆமாம், வண்டி பிடிச்சிட்டு போயிட வேண்டிய அது சேஃப். இப்போ வேலைக்கு போயிட்டு வரனால நீங்கள் வந்து பைக்கில் வந்து போயிட்டு வர முடியாது. அதில் வர முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் வேலை எஸ்டேட்டில் கொண்டு ஒரு 5 மணிக்கு விட்றாங்கன்னா நீங்கள் பைக்கில் வர முடியாது. அது எஸ்டேட்டில் வண்டி விடுவாங்க. ஓ எஸ்டேட் வண்டி விட்றாங்களா? ஓ சூப்பர் சூப்பர். ஓ அவங்களே கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிடுவாங்க. ஓ சூப்பர். காலையும் கூட்டு போயிடுறாங்களா? ஓ சூப்பர் சூப்பர். அப்படின்னா இந்த மாதிரி தானே ஏதோ போயிட்டு வரக்கு கொஞ்சம் சலுகையெல்லாம் இருக்குது. ஆமாங்க, எஸ்டேட்லேயே வண்டி விட்டுருவாங்க. ஓஹோ. பிரைவேட்லேன்னா பிரைவேட்லேயும் வண்டி விடுவாங்க. ஓஹோ.
அந்த சலுகையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இருக்குது. சரி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் போயிட்டு வர்றது கஷ்டம். ஆமாம், நம்ம போக்குவரத்துக்கு வந்து நம்ம வாடகை போக வேண்டியது. சரி சரி. இங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து தோட்டங்களாண்ணா, இல்லை எல்லா வேலைக்கு போகிறவங்க வராங்க அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்காங்களா? இல்லை, தோட்டம் இருக்குது, எல்லாம் வேலைக்கு போய் தோட்டமும் இருக்குது ப்ளஸ் வேலைக்கும் போகிறாங்க. சொந்த வேலையும் பார்த்துக்குவாங்க, தோட்டத்தையும் பார்த்துக்கிறாங்க. தோட்டம்னா எல்லாருக்குமே காப்பி தான். காப்பி தாங்க. ஃபுல்லாகவே காப்பி தான் இல்லைங்களா? காப்பி தாங்க. சீசன் ஆரம்பிச்சிருங்களா? தானே ஏதோ வந்து பால் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தான் பால் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓ, அதனால் காப்பி பார்த்தது போக வெளியே வேலைக்கு போகிறேன். ஆனால் வருஷத்துக்கு டைம் தான் காப்பி இல்லைங்களா? வருஷத்துக்கு டைம் தான். அதில் வர வருமானத்தை வந்து வருஷம் ஃபுல்லாக ஓட்டுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். அதனால வெளியே வேலைக்கு போகிறாங்க. இங்கே வந்து இந்த 3 வீடு மட்டுங்களா? ஆமாம், இங்கே 3 வீடு தான். ஹை ஹை. சரி, நல்லதுண்ணா. அப்படியே பார்த்துட்டீங்க, சாமி கூட வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க, சந்தோஷம். தேங்க்யூ. நான் வந்து வக்கனமரம் அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் இருக்கிறதுலே வந்து கரிக்கியூர், வக்கனமரம் இந்த 2 தான் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய கிராமம். ஓகே, அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் சந்திப்போம்.